ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. மகாபெரிவாளை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அவரை மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் ஈஸ்வரனும் அவரும் ஒன்று. அவர் வந்துட்டு பரமேஸ்வரனுக்கு சமம். அவர் வந்துட்டு எத்தனையோ நல்ல காரியங்களை நம்ம எத்தனை வாழ்க்கையில் எளிய முறையில் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கா. இன்னி வரைக்கும் அந்த இது நான் சொல்லியிருக்கேன் பற்றியால உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய பதிவில் நான் கொடுத்துருக்கேன். அவருடைய 16 வாரம் பூஜை அதை பண்ணிவிட்டு நிறைய பேர் மாமி நான் நினச்ச காரியமெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் திரும்பி என்கிட்ட நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ கேளுங்கோ. என்னால் முடிஞ்சால் திருப்பி அந்த பதிவை கூட நான் போட்டு தரேன். அதாவது அந்த 16 வார பூஜை முடிஞ்ச உடனேயே இல்லை அது முடியறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிபாடு அது. அதாவது ஒரு தம்பதியர் வந்துட்டு அவர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து முகாமிட்டிருக்காருன்னு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி வர அங்கேருந்து. அவளுக்கு மனசில் ஒருத்தர் பார்த்த உடனே தெரிஞ்சுன்னு மூஞ்சி இப்படி இருக்கும், உனக்கு என்னாச்சுன்னு நம்ம கேட்போம் பத்தியாளா. அந்த மாதிரி அவளுக்கு என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் என்னம்மா அப்படின்னு கேட்டால் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. அந்த அளவில் ஒரு தலையை வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது அதுவும் அவளுக்கு நிற்க முடியலை. அந்த வைஃபுக்கு மனைவிக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் இருக்குது. அவளோட டேர்ன் அவளை கிட்ட வரும் பொழுது அப்போ வந்துட்டு அவள் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவள் தவிக்கிறா. அப்படியே சொன்னால் கதறி அழுதுருவோம் நம்ம. அந்த மாதிரி நிலைமையில் 2 பேரும் வாயே திறக்காதுக்கு அழுதுகிண்டே நிற்கிறா 2 பேரும். அப்போ உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற தொண்டரை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவர் காதில் என்னமோ சொல்கிறார். அவர் ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வந்த உடனே அவர் ஒரு இது ஒன்று எழுதுகிறார். இவர் சொல்லி அவர் எழுதுகிறார். அவர்கிட்ட எழுத சொல்லிவிட்டு திரும்பி அதை வந்துட்டு நீ எனக்கு கரெக்டாக படிச்சுக்காமி அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா நாராயணத்தில் வர அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பை. அது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நான் திரும்பி கொடுத்துருக்கேன். இதை எல்லோரும் தயவு பண்ணி படித்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா தீராத எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது தீர்ந்து அவளுக்கு முழுக்க 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 ஆரோக்கிய பலனை கொடுக்கக்கூடிய 1000 ஸ்லோகத்தில் இது ஒரு ஸ்லோகம். இது ஒன்று சொன்னாலே போரும். இதை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இதை டெய்லி நீங்கள் சொல்லுங்க. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமித முத்தபித பத்மயோனிகி அனந்த பூம மம ரோக ராஷம் நெருந்தி வாதலய வாச விஷ்ணு. இவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி நீங்கள் சொல்லிக்கலாம். இதை அவள்கிட்ட சொல்லி இது குருவாயூரப்பனோட ஸ்லோகம். இது ஆக்சுவலி இதை அவள்கிட்ட கொடுத்து இந்த ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கோ அப்படின்னு போயிட்டார். உடனே இவர் மனசார அவள் எண்ணிக்கிண்டே போகிறாள். அதுக்கப்புறமா அவள் காஞ்சிபுரத்தில் இவர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் அங்கே போகிறார். அங்கே இவா 2 பேருமே அங்கே போய் அங்கே திருப்பி அவளை பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக அந்த துக்கம் எல்லாம் மாறி அப்படி வரா. அந்த மாதிரி வந்த உடனே அவர்கிட்ட வரும்பொழுது 2 பேரும் அப்படியே கதறி அழறா. அப்படி என்னத்துக்கு அழுகை, எல்லாம் மாறியாச்சா, உங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சரியாக படுத்துன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி வச்சா மாதிரி கேட்குறா மகாபிரிவா. அப்போ இவன் சொல்கிறார், ஆமாம் பிரிவா, அவளுக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணினாலும் சக்ஸஸ் ஆகாது, உயிர் போகிற அளவில் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டா. வேறு வழியே இல்லாமல் உங்கள்கிட்ட வந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்த உடனே அந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாக போயிடுதுன்னு சொல்லிட்டா பெரியவா. இது என்னன்னு எங்களுக்கு புரியலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் 2 பேரும் ஆனந்த கண்ணீர் எவ்வளோ கதறிக்கிண்டு வந்தாரோ இப்போ அந்த கண்ணீர் அப்படி ஆனந்த கண்ணீராக மாறி அவள் அப்படி கதறி அவ்வளோ வருத்தப்படுறா. அப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாக போயிடுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதுளம்பழத்தை கையில் கொடுத்து குங்கும பிரசாதத்தையும் கையில் கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக 2 பேரும் க்ஷேமமாக இருங்கோ, போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அவள் அந்த சந்தோஷத்தில் 2 பேரும் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிண்டு சந்தோஷமாக ஆற்றுக்கு போகிறா. இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க. சிவ வழிபாடு பண்ணினாலே அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இதை சொன்னாலும் போரும். ஓம் நமச்சிவாயன்னு நீங்கள் சொல்லுங்க. இந்த வியாதிகள் மாறி உங்களுக்கு நல்லது நடக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் தீராத பெரிய வியாதியும் கண்டிப்பான முறையில் தீரும்.